ஏரிகளில் இரவு பகலாக கனிம வள கொள்ளை கண்டுகொள்ளாத கனிமவள அதிகாரிகள். தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி, பாலக்கோடு, காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, பொரத்தூர், புலிக்கல், எர்ரனஹள்ளி, தும்பலஹள்ளி, அனுமந்தபுரம், எலுமிச்சனஹள்ளி, பாலக்கோடு, புலிக்கரை, பஞ்சப்பள்ளி, வெள்ளிச்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மலைகள், பொதுப்பணித்துறை ஏரிகள் மற்றும் ஊராட்சி ஏரிகளில் இருந்து அதிகாரிகளின் ஆசியுடன் இரவு பகலாக டிராக்டர் மற்றும் கர்நாடக பதிவெண் கொண்ட டிப்பர் லாரிகளில் நொரம்பு மண் கடத்தல் வெகு ஜோராக நடைபெற்று வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் மலைகளை குடைந்தும் ஊராட்சி ஏரிகளில் இருந்தும் நொரம்பு மண் கடத்தும் சமூக விரோதிகளுக்கு அதிகாரிகள் ஆசி வழங்கியுள்ளதால் இரவு நேரங்களில் நொரம்பு மண், கிராவல் மண், உளிகள், கருங்கற்கள் உள்ளிட்ட கனிம வளங்கள் தொடர் கொள்ளை நடைபெற்று வருகிறது. இதனால் இயற்கை வளங்கள் அழிவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் வரும் காலங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அதிகாரிகளின் பண ஆசையால் அரசுக்கு பல லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பும் ஏற்பட்டு வருகின்றன. பாலக்கோடு ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு ஏரிகளிலும் மலைப்பகுதிகளிலும் அனுமதியின்றி சட்டவிரோதமான முறையில் பொக்லைன் இயந்திரம், டிப்பர் லாரிகள் மூலம் மணல் அள்ளப்பட்டு வருவது குறித்து விவசாயிகளும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பினால், நாங்கள் கனிம வளம், வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளிடம் அனுமதி பெற்றுதான் மண் அள்ளுகிறோம் என கூறுகின்றனர். அதிகாரிகளின் ஆசியுடன் இரவு பகலாக மண் கடத்தப்பட்டு வருவது அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய கவனம் செலுத்தி இயற்கை வள கொள்ளையை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.